Hello friends. Indian Air Force இந்திய விமானப்படையில் Air Force Common Admission Test AF CAT Entry NCC Special Entry 2025க்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது ஷார்ட் நோட்டீஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டில் இந்த வீக்கில் அப்டேட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா அடுத்த வீக்கில் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் 2 டிசம்பர்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2 டிசம்பர் மார்னிங் 11 o'clockலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 31 டிசம்பருக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ டெய்லி இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட் நோட்டீஸ் தேவைப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் அன்மேரிடாக இருக்கணும். AF CAT என்ட்ரி, NCC ஸ்பெஷல் என்ட்ரி. இப்போ AF CAT என்ட்ரியில் ஃப்ளையிங் பிரான்ச், கிரவுண்ட் டியூட்டி, டெக்னிக்கல், கிரவுண்ட் டியூட்டி, நான் டெக்னிக்கல் பிரான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கான டோட்டல் வேக்கண்ட் அதுலேயும் பிரான்ச் வைஸ் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல், இதில் அட்மின், LGS அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. அட்மின் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து லாஜிஸ்டிக்ஸ் பிரான்ச், அக்கௌண்ட்ஸ், எஜுகேஷன், EDன்னா எஜுகேஷன், MTன்னா மெட்ராலஜி. இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சில் மென் SSC, உமன் SSCயில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான், பர்மனன்ட் கமிஷன் இல்லை. அதே மாதிரி NCC ஸ்பெஷல் என்ட்ரி, அதில் ஃப்ளையிங் பிரான்ச் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் ஆஃப் கமிஷன் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஸோ மேக்ஸிமம் 14 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பர்மனன்ட் கமிஷன் வரும். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் பர்மனெண்ட்டாக ரிட்டையர் ஆகிற வரையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பர்மனன்ட் கமிஷனில் ப்ரெஃபரன்ஸ், முன்னுரிமை தருவாங்க. நீங்கள் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணல அப்படின்னா பர்மனன்ட் கமிஷனில் செலக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஏஜ் பாருங்கள், ஃப்ளையிங் பிரான்ச். ஸோ ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 20லேருந்து 24. இதில் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை. இந்த இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் தரமாட்டாங்க. அவங்க என்ன ஏஜ் சொல்லியிருக்காங்களோ அந்த வித்தின் ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு 20லேருந்து 24 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 2 ஜனவரி 2002லேருந்து 1 ஜனவரி 2006 இந்த இடைப்பட்ட தேதிக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கான லைசன்ஸ் இப்போ வேலிடில் இருக்குது, எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் 26 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹோல்டிங் வேலிட் அண்ட் கரண்ட் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், ஹோல்டிங் வேலிட் அண்டு கரண்ட் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இருந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இப்போ கரண்ட்டாக வேலிடில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மட்டும் 26 ஏஜ் வரையும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பைலட் லைசன்ஸ் இருந்து அது வேலிடில் இருக்குது அப்படின்னா அப் டு 26 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிரவுண்ட் டியூட்டி, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல், இதுக்கு 20லேருந்து 26 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஸோ 2 ஜனவரி 2000லேருந்து 1 ஜான் 2006க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இந்த 2 வெப்சைட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. career indianairforce.cdac.in இந்த வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி afcat.cdac.in. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ், இந்த செக்ஷனில் ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜ்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்டேட் வந்தால் நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அடுத்து ஃபிசிக்கல், மெடிக்கல், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ரொசீஜர், ஸோ இது எல்லாமே வெப்சைட்லேயும் இருக்கும், ஃபுல் நோட்டிஃபிகேஷன்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ட்ரைனிங் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க, எத்தனை வீக்ஸ் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னா 2026, இது 2025க்கு தான் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த வருஷம் முடிய போகுது. இது நவம்பர் கணக்கில் இன்னும் டிசம்பர் தான் இருக்குது. அடுத்த வருஷம் உங்களுக்கு எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணி செலெக்ஷன் ப்ரொசீஜரு, ட்ரைனிங்கு அதெல்லாமே கொடுத்து 2026ல் உங்களுக்கு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு வருஷம் போயிடும். அப்புறம் 2026ல் ட்ரைனிங் கொடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் ஆகும் கிட்டத்தட்ட நீங்கள் செலக்ட் ஆகி
எக்ஸாம் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறதுக்கு அது எல்லாமே ஒரு வருஷம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 உங்களுக்கு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கே அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத்தில் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி இருக்குது, அங்கே தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளையிங் அண்ட் கிரவுண்ட் டியூட்டி இதுக்கான ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளையிங் அண்ட் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு 62 வீக் ட்ரைனிங் இருக்கும். கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு 52 வீக்ஸ் ட்ரைனிங் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ட்ரைனிங் போகிறப்ப ஜாயினிங் அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஆதார் கார்டு கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே எஸ்பிஐ பாஸ்புக்கு ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க் பாஸ்புக்கு, இல்லை அப்படின்னா எஸ்பிஐ பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஜாயினிங் அப்போ கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். பேன் கார்டு அது எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. ஜாயினிங் லெட்டர்லேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. அது வரட்டும், அந்த அப்டேட் வரட்டும், 1 by 1 நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சேல்ரி பேசிக்காக 56,100 இருக்கும். ஸோ 56லேருந்து 1,77,000 வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக் பே 56,000 இருக்கும். இன் அடிஷன் டு பே உங்கள் பேசிக் சேல்ரி போக அடிஷ்னலாக அலவன்ஸ் பாருங்கள். ஃப்ளையிங் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, ஃபீல்ட் அண்ட் டெக்னிக்கல் அலவன்ஸு, ஹில் ஏரியா, லோக்காலிட்டி அலவன்ஸு, ஸ்பெஷல் டியூட்டி, பைலட் அலவன்ஸு, இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஏகப்பட்ட அலவன்ஸ் இருக்கும். அடிஷ்னலாக சேல்ரி போக அலவன்ஸ் அது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிட்ட வரும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். பர்மனன்ட் பாடி டேட்டூஸ் அலோடு இல்லை, இருந்தாலும் ஒரு சில பார்ட்டில் இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. இன்னர் ஃபேஸ் ஆஃப் தி ஃபோராமோட இன்னர் ஃபேஸில். ஸோ அடுத்து வெஸ்ட் ஆஃப் போத் ஹேண்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் சைட் ஆஃப் தி பாம், இந்த இடங்களில் பர்மனன்ட் டேட்டூஸ் இருந்தால் மேபி அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் போகிறப்ப அந்த டேட்டூ சைஸு, அந்த டேட்டூ டைப்பு, அதை பற்றிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது டேட்டூ டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். டேட்டூ ஃபோட்டோ, டேட்டூ டைப் என்ன, டேட்டூ சைஸு, இது எல்லாமே நீங்கள் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும், அங்கே சொல்லணும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டக்ட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்டிங். ஸோ ஏஎஃப் கேட் என்ட்ரி எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸில் ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎஃப்எஸ்பி, அதையும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஏஎஃப் கேட் எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் சிஸ்டமில் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறப்பே 550 + ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். இதில் ஏஎஃப் கேட் என்ட்ரியில் ஃப்ளையிங், கிரவுண்ட் டியூட்டி, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 550 + ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும், எக்ஸாமினேஷன் ஃபீஸாக. இதுவே நீங்கள் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஃபீஸ் இல்லை, நீங்கள் டைரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஷியல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ட்ரைனிங்கில் அன்மேரிடு கேண்டிடேட்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் எந்த ஒரு எக்ஸாமும் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது, எந்த ஒரு என்ட்ரிக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அன்மேரிட் மட்டும்தான் எலிஜிபிள், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு, ஏஎஃப்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு அந்த ஃபிசிக்கலில் அது எல்லாமே வரும். ஸோ ரன்னிங் இருக்கும், 1 மைல் ரன்னிங், 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து நீங்கள் 10 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும். சரிங்களா? டு ரன் 1 மைல், அதாவது 1.6 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்கை 10 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதை ஃபாலோ பண்ணி 10 புஷ்அப்ஸ் இருக்கும், அடுத்து 3 சின்அப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டால் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அதெல்லாமே 1 by 1 ஸ்டேஜாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹெல்ப்லைன் நம்பர், டால் ஃப்ரீ நம்பர், இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி டிகிரி இருக்கணும். உங்களுக்கு எஜுகேஷன் எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னு தெரியலனா இந்த வெப்சைட்டில் கரியர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? மேலே கரியர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் போயிட்டு நீங்கள் ஆஸ் பர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரிக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதே வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
இது ரொம்ப இங்கே பாருங்கள் ஃப்ளையிங் பிரான்ச் இருக்குது இல்லையா, கிராஜுவேட்டுக்கு பாருங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சு, கிரவுண்ட் டியூட்டி, நான் டெக்னிக்கல் பிரான்ச்சு, கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் வரும். என்ன ஏஜ், என்ன படிச்சிருக்கணும், அதே மாதிரி என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கு யார் அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்ன படிச்சிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, எனி டிசிப்ளைனில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் இதில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிரவுண்ட் டியூட்டி, நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கான குவாலிஃபிகேஷனும் இதில் இருக்கும். ஸோ செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் தான். பட் பேக்லாக் அரியர் இருக்கக்கூடாது. பேக்லாக் அரியர் இருந்தால் எலிஜிபிள் இல்லை. அதே இதில் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.